Hello friends, welcome back to our channel. நம்மளோட சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரிட்டர்னிங் வால் இல்ல பாக்ஸ்கள் இருக்கு இல்லையா அந்த இப்ப அதோட ரிட்டர்னிங் வால் அது வந்து நிறைய நம்பர் ஆஃப் ரிட்டர்னிங் வால்ஸ் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட குவாண்டிட்டி எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது. ஓகே, எப்பவுமே ரிட்டர்னிங் வால்க்கு வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் இன்புட் டேட்டா என்ன இருக்குன்னா சேனேஜ் உங்ககிட்ட இருக்கும். ரிட்டர்னிங் வாலோட ரெண்டு சைடு ஹைட் இருக்கும். எப்பவுமே கொஞ்சம் டேப்பரா போகும். ரிட்டர்னிங் வால் இந்த மாதிரி டோட்டல் லென்த்ல போகும்போது டேப்பரா இருக்கும். அதோட டிசைன் ஹைட் இந்த ஹைட்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஒண்ணு நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு இப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு அவரோட ப்ராஜெக்ட் சைட்ல வந்துட்டு டோட்டல் 800 ரிட்டர்னிங் வால் இருக்கிறாரு. அதாவது 800 ரிட்டர்னிங் வால். ஓகேவா, 800 ரிட்டர்னிங் வால் இருக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் குவான்டிட்டி எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம தனித்தனியா எடுத்து ஒரு மெஷர்மெண்ட் ஷீட் இந்த மாதிரி வைக்கலாம். ஒவ்வொரு பேனலுக்கும் நீங்க தனித்தனியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு நாங்கள் டிராயிங் போட்டு எக்ஸ்எல்ஏ பண்ணி வச்சிருக்கோம். டைரக்டா நீங்க வந்துட்டு இந்த ரெண்டு என்ட்ரி கொடுத்தா மட்டும் போதும். ஓகே, ஹைட்டும் லென்த்தும் கொடுத்தாலும் டைரக்டா வர மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் பண்றதை விட எனக்கு மொத்தமா ஒரே லிஸ்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி டோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு லிஸ்ட் தயார் பண்ணலாம்னு நினைச்சோம். ஸோ அப்பதான் என்ன பண்ணலாம்னு நினைச்சோன்னா அவங்களோட இன்புட் டேட்டா எப்பவுமே எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ரிட்டர்னிங் ஒரு டிபிக்கல் டிராயிங் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன் ஹைட்டுக்கும் ஏற்ற மாதிரி இங்கே ஹைட்டு ராஃப்ட் வித் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணணும்னா அந்த ரெண்டு இங்கே பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் ஜஸ்ட் ஒரு பிக்சரை பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இங்கே வந்து அந்த டீட்டெயில்ஸை இங்கே என்ட்ரி பண்ணியாச்சு. என்ட்ரி பண்ணிட்டு எல்லாமே இங்கே வந்து அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ளூ கலர் வேல்யூஸ் மட்டும் ஒன்லி செயினேஜ் அப்புறம் வந்துட்டு ரிட்டர்னிங்களோட ஹைட் ரெண்டு எண்ட்லையும் அதை வச்சு வந்துட்டு உங்களோட டிசைன் ஹைட் வந்துடும். இது ஃபுல் அதுக்கப்புறம் ஃபுல்லாமே எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டடாக வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டடாக வரும்போது இங்கே வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா சிக்ஸ் கியூபிக் மீட்டர் எவ்வளவு, டோட்டல் எவ்வளவு, அந்த செயினேஜ்ல எவ்வளவு எல்லாமே உங்க ஒரே ஒரு பேப்பர்ல நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டா உங்க கையில எல்லாம் ஒரு A3 பேப்பர்ல ஃபுல்லா பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்கன்னா உங்க கையில ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும். அதே மாதிரி பிசிசி எவ்வளவு, அந்த செயினேஜ்ல எவ்வளவு, டோட்டல் எவ்வளவு, அதே மாதிரி ராஃப்ட் அந்த செயினேஜ்ல எவ்வளவு, டோட்டல் எவ்வளவு இருக்கும். அதே மாதிரி வால் டீபோல் கூட நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபில்டர் மீடியா கூட நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்ன இப்போ பார்த்துலாம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி போடுறது. ஓகே, மெயினா வந்து இதுல நாங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம்னா VLOOKUP ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, அதை நாங்க உங்களுக்கு ஃபுல்லாக இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். வாங்க இப்போ பார்க்கலாம் இது எப்படி பண்றது. முதல்ல லென்த் சிம்பிள். உங்களுக்கு வந்துட்டு இங்க ஏற்கனவே இங்க வந்து நீங்க லென்த் வந்து செயினேஜ் வந்து என்ட்ரி பண்ணிருப்பீங்க. 2 செயினேஜ்ல இருந்து ஃப்ரண்ட் செயினேஜை மைனஸ் பண்ணிருக்கீங்க. ஓகேவா, ஸோ உங்களுக்கு இங்க 20 மீட்டர் வந்துடும். ஸோ இங்க வந்தோன்னா இதை எப்படி காப்பி பண்ணிருங்க கீழே வரைக்கும். ஓகே, ஸோ எல்லா இடத்துலையும் காப்பி ஆயிடுச்சு. ஸோ லென்த் உங்களுக்கு வந்து மொத்தம் வந்துருச்சு. ஓகேவா, ஸோ டோட்டல் லென்த் நீங்க இந்த மாதிரி இங்க கீழே ஒரு சம் போட்டீங்கன்னா டோட்டல் லென்த் உங்களுக்கு தெரிஞ்சிடும். 350 மீட்டர். ஓகே, இந்த ஷீட்ல 350 இருக்கு. இந்த மாதிரி நீங்க மொத்தமா 800 பேனலுக்கு வச்சிருந்தீங்கன்னா அது 16 மீட்டர் வந்துடும். நெக்ஸ்ட் ராஃப்ட் வித் அப்படின்னா A0. ஓகேவா, ஸோ இங்க வந்து பாத்துக்கோங்க A0ன்றது தான் ராஃப்ட் வித். ஸோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா VLOOKUP ஃபார்முலா எப்படி போடணும்னு முதல்ல சொல்லிடுறோம். VLOOKUP ஃபார்முலான்றது என்னன்னா இப்போ இங்க டிசைன் ஹைட் நம்ம எழுதிருக்கோம்ல, இந்த டிசைன் ஹைட்டுக்கு இந்த டிசைன் ஹைட்டுக்கு அவங்களோட ராஃப்ட் வித் என்ன எல்லாமே இங்க டீடைல் இருக்கு. ஸோ ஒவ்வொரு டிசைன் ஹைட்டுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நான் வந்து ஒவ்வொரு டைமும் இங்க பார்க்க தேவையில்ல. டைரக்டா இங்க நான் ஃபார்முலா என்ன கொடுக்குறேன்னா VLOOKUP கொடுங்க. அது டைரக்டா எடுத்துக்க பாருங்க. இப்போ VLOOKUP ஈக்குவல் டு போட்டு VLOOKUP ஃபார்முலா கொடுத்து ஓபன் பிராக்கெட். ஓகேவா, இப்போ இங்க இருக்க எந்த டிசைன் ஹைட்டுக்கு வேணும் எனக்கு வந்து இந்த இப்போ இந்த சேஞ்ச் பாத்தீங்கன்னா இந்த டிசைன் ஹைட்டுக்கு வேணும். இந்த டிசைன் கிளிக் பண்ணிட்டு கம்மா கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த டிசைன் ஹைட்டுக்கு வேணும். ஓகேவா, எங்க உள்ள வேல்யூஸ் வேணும், எந்த டேபிள் எந்த ரேஞ்சில் எனக்கு வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேவா, அதனால VLOOKUP பார்த்தீங்கன்னா VLOOKUP lookup வேல்யூ அதுக்கப்புறம் டேபிள் அரேன்றது இதான். இந்த டேபிள் நீங்க செலக்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இந்த டேபிளை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கடுத்து இந்த இடத்துல ஆக்சுவலா இப்போ நீங்க ஈக்குவல் டு போட்டு இந்த செல்ல பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, இங்க என்ன வேணும் உங்களுக்கு ராஃப்டோட பிரெத் வேணும், ராஃப்டோட விட்த் வேணும் இல்லையா. ராஃப்டோட விட்த்ன்றது A0ன்றது இங்க எத்தனாவது காலமா இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 ஆறாவது காலமா உங்களுக்கு வந்துட்டு அந்த இருக்குது. ஸோ முதல்ல இந்த வேல்யூ செலக்ட் பண்ணீங்க, அப்புறம் அந்த டேபிள் செலக்ட் பண்ணீங்க, வேல்யூ இருக்கிறத கமா போட்டு அப்புறம் ஆறாவது வேல்யூல இருக்குது 6 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இவ்வளவுதான். இதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ணா கமா போட்டு ஃபால்ஸ்னு எழுதிக்கோங்க. ஃபால்ஸ்னு ஏன் எழுதுன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ போட்ட உடனே 6.65 உங்களுக்கு ராஃப்டோட விட்த் வேல்யூ வந்துருச்சு. ஓகேங்களா, இங்க பாருங்க ராஃப்டோட A0 வந்து 8.5 மீட்டர் டிசைனுக்கு 6.65. ஓகேவா, ஓகே. இப்போ நீங்க கேட்கலாம் இங்க எப்படி ஆட்டோமேட்டிக்கா அது மாறும் சொல்லிட்டு அதான் சொல்றேன். இப்போ 8.5க்கு இங்க என்ன போட்டீங்க 6.65. இதே இடத்துல நீங்க உங்களோட வேல்யூ போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு
உங்களுக்கு 5 பிட் டிசைன். 5 பிட்டுக்கு என்ன வருது போட்டோன்னே 4.05. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் 5 மீட்டருக்கு A0 4.05. ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ராஃப்ட் விட்த் இங்கே பார்த்தீங்கன்னா 5 மீட்டருக்கு வந்துட்டு 4.05 டைரெக்டாக இங்கேயும் மாறிடுது. இங்கேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் 4.05. ஸோ இந்த மாதிரி VLOOKUPன்றது இதுதான். நீங்கள் வந்து இங்கே என்ன வேல்யூ இன்புட் பண்ணுறீங்களோ, ஓகேவா, இங்கே என்ன வேல்யூ இன்புட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே அதோட எங்கே இருந்து நீங்கள் டேட்டாவை வந்து எடுத்துக்க சொல்கிறீங்களோ அந்த டேபிள்லேருந்து இது எடுத்துக்கும். இதாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ராஃப்டோட விட்டா இங்கே மறுபடியும் நான் 8.5 ஆக்கிறேன். ஏன்னா இந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிசைன் வந்து 8.5 தான் வரும். ஓகே, ராஃப்டோட 6.65 மாறிடுச்சு. ஓகே, இந்த ஃபால்ஸ் போடலன்னா என்ன ஆகும், நிறைய பேர் இது கேட்குறாங்க. ஃபால்ஸ் போடலன்னா என்ன ஆகும், இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஃபால்ஸ் போடலன்னா நீங்க கேட்கலாம் 6.65 கரெக்டாக தானே சொல்றது. ஓகே, இது வந்து இப்போ வருது. பட் ஆனால் என்ன ஆகும்னா இங்க வந்து பார்த்துக்கிட்டீங்க இங்க என்னென்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்க. ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5 மீட்டர் இருக்கு, 6 மீட்டர் இருக்கு. ஓகேவா, 6 மீட்டர் இங்க டிசைன் ஹைட்டுக்கு இல்லை. நான் இங்க ஃபால்ஸ் கொடுக்கல. இப்போ இங்க 6 மீட்டர் கொடுக்குறேன். என்ன வந்து பாருங்க 4.05 எடுத்துக்குது. இது எங்க இருந்து எடுத்துக்குதுன்னா 6 மீட்டர்ன்றது இங்க வேல்யூவே கிடையாது. ஓகேவா, பட் ஆனா இது வந்து அதுக்கு முன்னாடி உள்ள 5 மீட்டர் உள்ள டிசைன்ல இருந்து எடுத்துக்குது. பட் இந்த மாதிரி எடுத்துக்கூடாது. 6 மீட்டர் இல்ல அப்படின்றத எனக்கு அது வந்து சொல்லணும். ஓகேவா, நான் ஒரு இங்க தப்பா என்ட்ரி பண்ணா எனக்கு இந்த ஃபார்முலா வந்து எனக்கு சொல்லணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த ஃபால்ஸ்ன்றவங்க இங்க நம்ம இது பண்றோம். ஸோ அந்த வேல்யூ அங்க இல்ல அப்படின்னா 6 மீட்டர் ஒரு டிசைன் ஆயிட்டு அங்க இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு அது வந்து நாட் அப்ளிகபிள் காட்டணும். பாத்தீங்கன்னா மறுபடியும் நான் 7 இது பண்றேன், 7க்கு நாட் அப்ளிகபிள். 8 பண்றேன், 8க்கு நாட், ஸோ 8 பண்றேன், 8க்கு இருக்கு. 7.5 பண்றேன், 7.5 இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்க இது பண்ணிக்கலாம். VLOOKUPல இதுதான் மெயின் கான்செப்ட். இதே சேம் தான். அதுக்கடுத்து நம்ம இப்போ இதை காப்பி பண்ண போறோம். ஓகேவா, இதை போய் காப்பி பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்க வந்துட்டு இந்த இது கீழே போகுது. இந்த F9ன்றது கீழே போகணும். ஓகே, ஒவ்வொரு இதுக்கும் அடுத்த வேலையை பார்க்கணும். பட் டேபிளும் கீழே போகுது பாருங்க. ஸோ இது போகக்கூடாதுன்னு என்ன பண்ணணும்னா அதுக்கு நான் இது வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த டேபிளோட இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு கான்ஸ்டன்ட் ஆக்குறதுக்கு டாலர் சிம்பிள் இருக்கும். ஷிஃப்ட் அழுத்தி 4 அழுத்தினீங்கன்னா ஒரு டாலர் சிம்பிள் வரும். அது வந்து இந்த V16 செல்ல இருந்து இப்போ நம்ம இங்க இருந்து போடுறோம். Vக்கும் டாலர் போடணும், 16க்கும் டாலர் போடணும். இதுக்கு போட்டுக்கலாம். நம்ம இந்த டாலர் சிம்பிள் போட்டோம்னா அது வந்து இதாகாது. ஓகேங்களா, இப்போ இந்த F4 அப்படின்றது இது என்னன்னா உங்களுக்கு கீழே போய்கிட்டே இருக்கணும். ஸோ 4ன்றது 5, 6 ஆகணும். ஆனா Fன்றது இப்போ நம்ம இங்க இந்த ரைட் சைட்ல இது பண்ணுவோம் இல்லையா, இந்த சைட்ல பண்ணும்போது F-ஆவே இருக்கணும். இதுக்கு நான் டாலர் சிம்பிள் போட்டுக்கிறேன். இவ்வளவுதாங்க. இதை நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க, சிம்பிள். இப்போ என்ன பண்ணீங்க, இதை காப்பி பண்ணிட்டு கீழே வரைக்கும். ஸோ உங்களோட என்ன டிசைன் ஆயிட்டோ, ஓகேங்களா, என்ன டிசைனோ அதுக்கு ஏற்ற ராஃப்ட் வித் இங்கே வந்துருச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் சேம் என்ன பண்ண போறோம், இதை காப்பி பண்ணிக்கிறோம். இங்க இப்போ வந்து ராஃப்ட் பாட்டம் போர்ஷனோட ஹைட் வேணும் உங்களுக்கு. ராஃப்ட் பாட்டம் போர்ஷனோட ஹைட் வந்து H3ங்க. ஓகேவா, H3 இங்க எத்தனாவது காலம்னு பாருங்க. காலம் என்னும்போது இதையும் சேர்த்துக்கணும். நீங்க எந்த டிசைன் இருக்கோ அதையும் சேர்த்துக்கணும். 1 2 3 4 4வது காலம்ல H3 இருக்குது. ஸோ இங்க என்ன பண்ணணும், இங்க வேற எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஒன்லி இந்த 6 இருக்க இடத்துல 4 போட்டாச்சு. அவ்வளவுதாங்க, இது முடிஞ்சது. இப்போ பாத்தீங்கன்னா ராஃப்ட் பாட்டம் போர்ஷனோட ஹைட் டைரக்டா இங்க வந்துருச்சு. இது நீங்க இப்ப என்ன பண்ணலாம், இங்க காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணோன்னே என்ன ஆகுது பாருங்க. அதாவது எல்லாத்துக்குமே வந்து 4 வந்து கான்ஸ்டன்டாவே இருக்க போகுது. ஏன்னா இது இந்த ஃபுல் உங்களோட காலம் என்னன்னா ஃபுல் காலமும் வந்துட்டு உங்களோட ராஃப்ட் பாட்டம் போர்ஷன் ஹைட் தான். அடுத்து பாத்தீங்கன்னா ராஃப்ட் டாப் போர்ஷனோட ஹைட் அது என்ன H2 வந்து 3வது காலம்ல இருக்குது. இப்போ சேம் என்ன பண்ண போறீங்க, இதை காப்பி பண்ணிக்கிறீங்க. இங்கே ஒரு டைம் இதுல வந்து 3ன்னு என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை என்டர் பண்ணிட்டு இப்படி இதை காப்பி பண்ணிருக்கேன். ஓகேவா, இப்போ இதுவும் காப்பி ஆயிடுச்சு. அந்தந்த டிசைன் ஹைட்டுக்குள்ள ராஃப்டோட டாப் போர்ஷன் ஹைட் உங்களுக்கு வந்துருச்சு. அப்புறம் வால் பாட்டம் விட்த் என்ன இது பாருங்க, இங்க A2 இருக்குது. A2 இங்க எத்தனாவதுல இருக்குன்னு பாருங்க, 8வதுல இருக்குது. ஓகேவா, சோ சேம் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு இது வந்து மேக்ஸிமம் ஒரு 1 மினிட் கூட ஆகாது. இந்த ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து எல்லாமே உங்களுக்கு காப்பி பேஸ்ட் தான் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா, இப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வால் டாப் வித் A4
A4 உங்களுக்கு பாத்தீங்கன்னா எத்தனாவது காலம்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10வது காலம்ல இருக்கு. நான் இதை 10 மாத்திக்கிறேன். உங்களுக்கு இங்க இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். உங்களுக்கு இதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்து வால் ஹைட். வால் ஹைட்னா என்ன? உங்களுக்கு வால் ஹைட்ன்றது டோட்டல் ஹைட் இருக்கு இல்லையா? டோட்டல் ஹைட்ல இருந்து உங்களுக்கு ராஃப்ட் மைனஸ் பண்ணா வரும். ஸோ டோட்டல் ஹைட் உங்களுக்கு இங்க எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்க நீங்க இந்த 2 என்ட்ரி பண்ணிருக்கீங்க இல்லையா? இதான் டோட்டல் ஹைட். ஸோ இதுக்கு ஆவரேஜ் எடுத்துக்கிறேன். ஆவரேஜ்க்கு என்ன பண்ணலாம்னா ரெண்டையும் கூட்டி 2ல வகுத்தாலும் ஓகே. அப்படி இல்லை ஆவரேஜ்னு ஒரு இதுல ஃபார்முலாவே இருக்குது. ஆவரேஜ்னு எழுதுங்க. அப்புறம் இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துக்கோங்க. இதோட ஆவரேஜ் வந்துடும் ஆக்சுவலா. இப்போ 8.429 8.34 என்னோட ஆவரேஜ் 8.389. ஓகேவா? இதுல இருந்து உங்களுக்கு எந்த ரெண்டை மைனஸ் பண்ணணும்னு பாருங்க. H3 H2 இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? H3 H2ன்றது உங்களுக்கு இந்த இருக்கு ராஃப்ட் பாட்டம் போர்ஷன் ஹைட் மைனஸ் மைனஸ் இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாலோட ஹைட்டும் இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இதுவும் வந்துருச்சு. அதுக்கடுத்து எக்ஸ்கவேஷன் டெப்த். ஓகேங்களா? இதை வச்சு நீங்க வந்து காங்கிரீட் எல்லாமே இது பண்ணிடலாம். பட் எக்ஸ்கவேஷன் டெப்த்ன்றது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. அதனாலதான் அது இது பண்ணிருக்கோம். எக்ஸ்கவேஷன் டெப்த்ன்றது என்னன்னா இங்க பாத்துக்கோங்க. இந்த H4ன்றது எக்ஸ்கவேஷன் டெப்த். ஓகேங்களா? H4 இங்க இருக்குது. கிரவுண்ட்ல இருந்து எவ்வளவு நம்ம கீழே போகணும் அந்த மாதிரி. ஓகேங்களா? அப்படின்னா H4 சேம் தான் இங்க நம்ம என்ன ஃபார்முலா போட்டிருந்தோமோ. ஓகேங்களா? இதை காப்பி பண்ணிக்கலாம். H4 வந்து எந்த காலம்ல இருக்குன்னு பாத்துக்கோங்க. 1 2 3 4 5. சோ இங்க இந்த இடத்துல 5 போட்டுக்கோங்க. இப்போ இதை காப்பி பண்ணிக்கோங்க. சோ இதுவும் எக்ஸ்கவேஷன் டெப்த் வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? உங்களுக்கு சிம்பிள். எனக்கு இங்க டோட்டல் எக்ஸ்கவேஷன் குவாண்டிட்டி வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு பாருங்க. 1 செகண்ட். இப்போ எக்ஸ்கவேஷனுக்கு நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கும்? லென்த், பிரெத், டெப்த். அவ்வளவுதான் சிம்பிள். ஓகே. லென்த் உங்களுக்கு இங்க இருக்குது 20 மீட்டர். இது வந்து ஆஃப்செட் எடுக்க தேவையில்லை லென்த். ஏன்னா லென்த் வந்து அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் உங்களுக்கு அதை ஒட்டியே வந்து அடுத்த பேனலோ ரிட்டர்னிங்கோட பேனல் வந்துடும். ஸோ உங்களுக்கு லென்த்ல ஆஃப்செட் எடுக்க தேவையில்லை. ஆனா விட்ல வந்து ஆஃப்செட் எடுக்கணும். ராஃப்டோட விட் இங்க இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் எக்ஸ்கவேஷனோட விட் இருக்கும். பட் ஆனா இது கூட ஒரு 0.1 + 0.1 ரெண்டு சைடுக்கும் இங்க பாருங்க. உங்க டிராயிங்லயே உங்களுக்கு தெரியுதுல. இது வந்து ரெண்டு சைடும் 100 mm. ஓகே. 100 mm இதுல வந்துட்டு அதிகமா ரெண்டு சைடு இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்கவேஷனுக்கு அதை எடுத்துக்கலாம். ஓகே. எக்ஸ்கவேஷன் ஆக்சுவலா ஒர்க்கிங் ஸ்பேஸ் எல்லாமே விட்டு அட்லீஸ்ட் ரெண்டு சைடும் 1/2 மீட்டர் எக்ஸ்ட்ரா தான் நம்ம இது பண்ணுவோம் ஒர்க்கிங் ஸ்பேஸ்க்காக. பட் ஆனா உங்களுக்கு எக்ஸ்கவேஷன் மெஷர்மெண்ட்ல என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு இதுதான் கிடைக்கும். 0.1 அந்த என்ன உங்களுக்கு டைமென்ஷன் இருக்கோ அதுதான் எப்பவுமே கிடைக்கும். ஸோ அதை நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ லென்த் வந்துருச்சு, விட் வந்துருச்சு. அப்புறம் டெப்த்துக்கு எக்ஸ்கவேஷன் டெப்த் இந்த இதையே போட்டுக்கலாம் நம்ம. இப்போ லென்த் G4 வந்துருச்சு. ஓகேங்களா? G4 இது போட்டு அப்புறம் N4 வந்து ஹைட் வந்துருச்சு. ஸோ இது போட்டாச்சு. இதனால உங்களுக்கு இப்போ எக்ஸ்கவேஷனோட இது கிடைச்சிருச்சு. இப்போ நீங்க இங்க ஒரு டைம் வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நார்மலா கூட 20 × 6.65 6.85 × 0.1 சரி 0.1 இல்ல. ஏன்னா இது எக்ஸ்கவேஷன் நான் PCC 74 கரெக்டா வருது. அப்போ இது சரிதான். இதெல்லாம் இங்க போட்டாச்சு. நெக்ஸ்ட் PCCக்கு என்ன பண்ணணும்? PCCக்கும் சேமா தான் பண்ணணும். ஆனா இதுல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். என்ன சொல்றேன், அதனால இதையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு என்ன பண்றேன்னா லென்த் 20 தான் வரும். அதே மாதிரி விட்த்தும் சேம் தான். விட்த் பிளஸ் ராஃப்டர் விட்த் பிளஸ் ரெண்டு சைடு 0.1 வரும். டெப்த்ன்ற இடத்துல 0.1 டைரக்டா என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஏன்னா இதோட திக்னஸ் இவ்வளவுதான் வரும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க காப்பி பண்ணிக்கலாம். ஸோ PCCயும் முடிஞ்சது. அடுத்து ராஃப்ட் வால் இந்த மாதிரி போகணும். ஸோ ராஃப்ட்டுக்கு என்ன பண்ணணும்? ராஃப்ட்டுக்கு முதல்ல ரெண்டு போர்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ ரெண்டு போர்ஷனுக்கு தனித்தனியாவே நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல இந்த ரெக்டாங்குலர் போர்ஷன் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த ட்ரெபிசாய்டல் போர்ஷன் எடுத்துக்கலாம். ரெக்டாங்குலருக்கு என்னது? விட்த் அப்புறம் ஹைட் இன்டூ லென்த். ஸோ இதுல நான் என்ன பண்றேன்? லென்த் இங்க இருக்கு, விட்த் இங்க இருக்கு, ஹைட் இங்க இருக்குது, பாட்டம் போர்ஷனுக்கு ஹைட் இது வந்துருச்சு. ஒரு இதோட வந்துருச்சு. நெக்ஸ்ட் போலாம். அடுத்ததுக்கு என்னன்னா அடுத்தலையும் பாத்தீங்கன்னா சேம் தான். அதே மாதிரி லென்த். ஓகேங்களா? இன்டூ பிரெட்க்கு என்ன பண்ணணும்னா இங்கதான் நீங்க கவனிக்கணும். இங்கே வந்து ட்ரெபிசாய்டலுக்கு எப்பவுமே ரெண்டோட விட்டோட ஆவரேஜ் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விட் இருக்கு, இங்க ஒரு விட் இருக்கு. ஸோ இதோட ஆவரேஜ் இருக்குன்னா ஆவரேஜ் போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும்? இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு விட் இதையும் அப்புறம் இன்னொன்னு உங்களோட வால் விட் இருக்கு இல்லையா? ஆமா, வாலோட பாட்டம் விட் இந்த விட். ஓகேங்களா? ஸோ A2
ரெண்டையும் இது பண்ணீங்கன்னா இதோட ஆவரேஜ் கிடைச்சிடும். ஸோ லென்த் இன்ட்டு ஆவரேஜ் வித், அதுக்கப்புறம் இன்ட்டு ஹைட் என்னது அவங்களோட ராஃப்டோட டாப் போர்ஷன் ஹைட் இங்கே இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணிட்டா முடிஞ்சு. இதுதான் உங்களோட ராஃப்டோட குவான்டிட்டி. ஓகேங்களா? ஸோ இதை நீங்க காப்பி பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க ரொம்ப சிம்பிளாவே இதுல பண்ணிடலாம். இதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது உங்களுக்கு. ஓகேங்களா? இப்ப ராஃப்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாலோடதுக்கு என்ன பண்ணணும்? இதுலயும் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. லென்த் இங்க இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாலோட லென்த் வந்துருச்சு. விட்த் எங்க இருக்கு? விட்த் பாத்தீங்கன்னா 2 விட்த் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த விட்த் வந்து டேப்பரா போகுது. ஸோ இங்க சின்ன விட்த், இங்க நிறைய விட்த் இருக்கு. ஸோ ரெண்டுக்கும் ஆவரேஜ் இருக்கும். ஸோ ஆவரேஜ்ல ஃபார்முலா போட்டா ஓப்பன் பிராக்கெட். இப்போ இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணணும் எனக்கு. ஸோ வாலோட பாட்டம் விட்த் இந்த ரெண்டு இப்படி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே இருக்கு. தனித்தனியாக இருந்தால் காமா போட்டு செலக்ட் பண்ணிக்கலாம், இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்டூ வாலோட ஹைட். இங்க நம்ம ஏற்கனவே வாலோட ஹைட் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். வாலோட ஹைட். ஸோ இது வந்துருச்சு. 4 டிஜிட்ல வருது. இதுக்கு நீங்க வேணா ரவுண்ட் பண்ணா பண்ணிக்கலாம். இப்படி ரவுண்ட் கமாண்ட் கொடுத்து ஓப்பன் பிராக்கெட் பண்ணி இங்க இது பண்ணிட்டு இங்க கமா எத்தனை டிஜிட்ல ரவுண்ட் பண்ணணும்? 3 டிஜிட்ல ரவுண்ட் பண்ணணும். ஸோ 3 டிஜிட்ல ரவுண்ட் பண்ணணும். இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா V4. இதே மாதிரி தான் V4க்கு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இங்க டோட்டல் ஹைட் இருக்கு இல்லைங்களா? டோட்டல் ஹைட்ல இருந்து கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஆக்சுவலா H1 என்ன இருக்குன்னு பாத்துக்கோங்க. H1 எடுத்துக்கிட்டு ஓகேங்களா? H1ல 500 கீழ இருந்து மைனஸ் பண்ணணும், மேல இருந்து ஒரு 300 மைனஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபில்டர் மீடியம் எங்க வரைக்கும் வருதோ அங்க வரைக்கும் தான் உங்களுக்கு இது வைக்க போறோம் நம்ம. ஸோ இந்த ரெண்டு வச்சுட்டு இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்க ஹைட்ல ஒவ்வொரு மீட்டருக்கு வந்து இது வரும். இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாகர்டா வரும். இந்த மாதிரி வரும் ஆக்சுவலா. இப்போ இங்க வருதுன்னா இந்த மாதிரி ஸ்டாகர்டா வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டாகர்டா உங்களுக்கு வரதுனால இப்படி இருக்கும். ஜிக்ஸாகா இருக்கும். இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி இதோட டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இதோட டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு பாத்தீங்கன்னா 0.5, இதுக்கு பாத்தீங்கன்னா 0.5, இதுக்கு லென்த் இந்த மாதிரி அது பக்கத்துல உள்ளது பாத்தீங்கன்னா 0.5 இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். 1 மீட்டர் எப்பவுமே உங்களுக்கு ஸ்டாகர்ட் பேனர்னு சொல்லியிருப்பாங்க. ஜிக்ஸாக்ல. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இதுக்கு நம்ம V4 எப்படி எடுக்குதுன்னு பாத்துக்கலாம். சிம்பிள் தான். இப்போ உங்களுக்கு அதே மாதிரி H1 வேணும் இல்லையா? ஸோ VLOOKUP இருந்து நான் வந்து H1 எடுத்துக்கிறேன். இந்த ஃபார்முலா காப்பி பண்ணிக்கிறேன். முதல்ல H1க்கு வந்து எத்தனாவது இடத்துல H1 இருக்குதுன்னு பாருங்க. 2வது இடத்துல இருக்கு. ஸோ நான் இங்கே 2ன்னு என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட H1 வந்துருச்சு. ஓகே. H1க்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? H1 கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க மைனஸ் 0.5. ஓகேங்களா? 0.5 இங்க 500 கொடுத்துருக்காங்க. 0.5 மைனஸ் பண்ணியாச்சு. மேல 300. இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணியாச்சு. இப்போ உங்கள்கிட்ட என்ன கிடைச்சிருச்சு? ஹைட் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஹைட்டை என்ன பண்ணா டிவைடட் பை 1 மீட்டரால டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 1 மீட்டரால டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் கிடைக்கும். ஒரே ஒரு ஹைட்ல மட்டும் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் 20 மீட்டர் நீங்க அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? +1 பண்ணிக்கிறேன் நான். 6.7 ஒரு நம்பர் வந்து டிஜிட்ல வருது. இதை நம்ம எப்பவுமே என்ன பண்ணலாம்? ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 0. ஏன்னா டிஜிட்டல் ஆனா 6.7 நம்பர் கிடையாது. உங்களுக்கு 7 நம்பர் இப்போ அந்த மாதிரி ரவுண்ட் ஃபிகர்ல தான் நம்ம பண்ண முடியும். ஸோ 0 பண்ணிக்கலாம். ரவுண்டுக்கு இங்க ஸ்பெல்லிங் கொஞ்சம் தப்பாதிட்டா அதனால தான் வரல. ரவுண்ட். ஓகே. ஸோ 7 வந்துருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்து 7 வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்க அதே மாதிரி லென்த்லயே வந்து என்னன்னா 2 சைடும் ஒரு ½ மீட்டர் மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ½ மீட்டர் மைனஸ் பண்ணா அதுக்கு எடுத்து வந்து +1 பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம டைரக்டாவே மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ திஸ் இன்டு இங்க நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இங்க வந்து 140 V வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இது H1 பொறுத்தா உங்களுக்கு இது வரும். இதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒருவேளை கம்மியா டிசைன் ஆயிட்டா இதுல கம்மியாகவும் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபில்டர் மீடியாக்கும் சிம்பிள் தான். உங்களோட வாலோட ஹைட் உங்ககிட்ட இருக்கும் இல்லையா? ஓகே. வாலோட ஹைட் இங்க இருக்குது. வாலோட ஹைட் மைனஸ் இங்க பாத்தீங்கன்னா 300. ஓகேங்களா? ஸோ 0.3 டைரக்டா என்ட்ரி பண்ணலாம். ஏன்னா அது வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்க போகுது. ஓகே. ஸோ இது வந்து ஹைட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஃபில்டர் மீடியாவோட ஹைட் வந்து கிடைச்சிருச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? இன்டூ திக்னஸ் இங்க 600 அவங்க வந்து கான்ஸ்டன்ட் தான். ஸோ 600 நம்ம போட்டுக்கலாம். இன்டூ லென்த்.
ஓகே. ஸோ இதுவும் வந்துடும். இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது, கொஞ்சம் இங்கே டேப்பரா இருக்குது. அது வந்து ரொம்ப நெக்லிஜிபிள் குவான்டிட்டி தான், அதனால தான் நம்ம நெக்லிஜிபிள் பண்ணிட்டோம். இல்லை நீங்க இதை ஆட்டோ கார்டில் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஒவ்வொரு இதுக்கும் நீங்க தனித்தனியா டிராயிங் போட்டு அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளவு குவான்டிட்டி அது எக்ஸ்ட்ரா ஆகுது ஒரு டைம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதை எல்லாத்தையும் நீங்க ப்ளஸ் பண்ணிக்கலாம். இங்க நம்ம வந்து குவான்டிட்டி இது வந்து ரொம்ப மைனர் குவான்டிட்டின்றது நெக்லிஜிபிள் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்துருச்சு. இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட எல்லா குவான்டிட்டி, அதாவது இப்போ நீங்க இந்த மாதிரி 100, 200, 300 எவ்வளவு ரிட்டர்னிங் வால் இருந்தாலும் சரி, பாக்ஸ் கல்வெட் இருந்தாலும் சரி, அதோட இப்போ பாக்ஸ் கல்வெட் இருந்துச்சுன்னு வைங்களேன், அதோட இப்போ இன்னர் வித் இருக்கும், அதே மாதிரி 2x2 3x3 அந்த மாதிரி பாக்ஸ் கல்வெட் இருக்கும். ஸோ அதோட ராஃப்ட் வித், ராஃப்ட் திக்னஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? வால் திக்னஸ், ஸ்லாப் திக்னஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ அதையும் நீங்க டைரக்டா போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸி தான். நீங்க இந்த மாதிரி அதே ஒரு மாதிரி டேபிள் மாதிரி பண்ணிட்டு உங்களுக்கு எந்த வேல்யூ எங்கெங்க தேவையோ அந்த மாதிரி ஒரு டைம் எடுத்துக்கிட்டு, ஸோ அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு டைம் நீங்க ஒரே ஒரு ரோல ஃபார்முலா பண்ணீங்கன்னா போதும். அது எல்லாமே காப்பி பண்ணீங்கன்னா போதும். இப்போ என்ன என்னோட ஒவ்வொரு சேனேஜ்க்கு வந்துச்சு. இந்த சேனேஜ்க்கு இப்போ இந்த நீங்க இன்ஜினியர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா, சைட் இன்ஜினியர், சைட் சூப்பர் செட் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க இதை பார்த்துக்கணும். ஓகே, இந்த சேனேஜ்ல என்னோட பேசிஸ் வந்து இவ்வளவு வருது, கோர்ஸ் கிராஃப்ட் வந்து இவ்வளவு வருது, மொத்தமா வந்து நம்ம ப்ராஜெக்ட்ல ஓகே இதை சம் பண்ணிக்கிறேன் ஃபுல்லா. ஓகே, ஸோ அவங்களுக்கு இது வந்து தெரிஞ்சிடும். ஓகே, என்னோட மொத்த ப்ராஜெக்ட்ல வந்து எவ்வளவு குவான்டிட்டி வருது. ஓகே, இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து தெரிய மாட்டேங்குது, நான் இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டோட்டல் குவான்டிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஒரு ஐடியாவும் இருக்கும். ஓகே, இந்த குவான்டிட்டி இவ்வளவு குவான்டிட்டி இருக்கு, எவ்வளவு லேபர் இது பண்ணணும், நம்மளுக்கு எவ்வளவு நாள்ல முடிக்கணும், எல்லாமே ஒரு ஐடியா இருக்கு. உங்களுக்கு இது வந்து ஃபுல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெயினா இதுல வந்து ஒரு VLOOKUP அப்படின்ற எக்ஸல் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதை வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ல எங்க வேணா நீங்க BBSல கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரிட்டர்னிங் வால் BBSல யூஸ் பண்ணியிருக்கோம். அது நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ எடுத்துக்கிட்டா BBSல ரிட்டர்னிங் வால் என்ன பண்ணலாம்னா டைரக்டா உங்களுக்கு வந்து இப்போ யூனிட் வெயிட் வேணுமா, இந்த டேக்கு இந்த யூனிட் வெயிட் அப்படின்னு நீங்க யூனிட் வெயிட் வந்து இந்த இடத்துல எழுதிட்டீங்கன்னா டைரக்டா அதை எடுத்துக்கும். அந்த மாதிரி யூனிட் வெயிட் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா உங்களோட ஜூனியர் இல்லைன்னா உங்களோட சீனியர், உங்களோட ஸ்டாஃப் யாருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்க. இப்போ நிறைய பேர் வீடியோஸ் பாக்குறீங்க, பட் ஆனா சப்ஸ்கிரைப் பண்றது இல்லை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணா என்ன ஒரு மோட்டிவேஷனும் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட நெக்ஸ்ட் வீடியோ நாங்க அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு மேபி அது யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்துச்சுன்னா அது உங்களை வந்து அது ரீச் ஆகும். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் டே. பை, டேக் கேர்.